question of the day series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது acid basisல இருந்து one of the important question and booking question தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So higher classesலயுமே இந்த question வரதுக்கு நிறைய chances இருக்கு. Let's see in detail. Okay. Chemical properties of base தான் நம்மளோட question. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தலாமா? Reaction with metals. Okay. So aluminium யார் கூட react ஆறாங்க? Sodium hydroxide கூட. Reaction with metals தானே மேம் சொன்னீங்க. அப்ப ஏன் நம்மளுக்கு இங்க H2O இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, because நம்ம எடுத்திருக்கிற sodium hydroxide வந்து நம்ம எந்த ஸ்டேட்ல எடுக்க மாட்டோம்? Solid stateல எடுக்க மாட்டோம். Okay, so we are taking in the aqueous state. அப்ப aqueousனா யாரு நம்மளுக்கு? Water. அப்ப கண்டிப்பா அவங்க இருக்கணும்ல, அதனாலதான் H2O இருக்கு. Okay, yes. So என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? அலுமினியம் NaOH கூட ரியாக்ட் ஆகும்போது we are getting an sodium aluminate. இங்க இருக்கிற நேம்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். NaAlO2 ஓட ஃபார்முலா என்னது? What is the name of the compound? Sodium aluminate. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு சொல்லட்டுமா? அலுமினியம் இல்லாம நீங்க ஜிங்க் கூட NaOH plus H2O எடுக்கும் போது you will get Na2ZnO2. நல்ல டிஃபரன்ஸ் பாருங்க. அலுமினேட்ல NaAlO2. ஓகே, பட் சோடியம் ஜிங்கேட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, so what is the formula? It is sodium zincate. ஓகே, எதனாலனா this is based on the charge. இத பத்தி டீடைலிங்கா நீங்க ஹையர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. ஓகே, சோ ஜெனரல் ரியாக்ஷன் நான் எப்படி கொடுக்கலாம்னா, எந்த ஒரு மெட்டலும் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது we will get salt plus H2. ஓகே, சோ salt and hydrogen gas தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, சோ ரெண்டு ரியாக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹையர் கிளாஸஸ்ல இந்த ரியாக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. Next, reaction with non-metal oxide. So, non-metal oxide ஓட condition பாத்தீங்கன்னா, this is actually acidic in nature. Okay, non-metal oxides யாரு? அதுக்கு கொஞ்சம் acidic character இருக்கு. pH வந்து lesser than 7 இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற base தான் எடுத்திருக்கோம். அப்ப pH greater than 7. Neutralization reaction என்ன படிச்சிருக்கோம்? Acid plus base will give you salt plus water. So, அதனாலதான் நம்மளுக்கு இங்க salt and then water கிடைச்சிருக்கு. ஓகே, சோ சால்ட் யாரு? சோடியம் கார்பனேட். NaOH plus CO2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும் போது கார்பனேட் கிடைக்கும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு எடுத்தீங்கன்னா கார்பனேட் கிடைக்கும். அதே மாதிரி எந்த கார்பனேட்டை ஹீட் பண்ணீங்கனாலும் அங்க கார்பன் டை ஆக்சைடு தான் மேக்சிமம் இவால்வ் ஆகும். ஓகே, சோ நம்மளுக்கு சால்ட் கிடைச்சாச்சு. அடுத்த ரியாக்ஷன் என்னது? ரியாக்ஷன் வித் அமோனியம் சால்ட். இது நம்ம ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் கூட சொல்லலாம், ஒரு டீகம்போசிஷன் கூட சொல்லலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. வெரி சிம்பிள். சோ NaOH எடுத்தாச்சா நம்ம? பிகாஸ் தட் இஸ் a பேஸ். அவங்க கூட யார் எடுக்க போறோம்? NH4Cl. இங்க பாருங்க, Na plus and then Cl minus. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் நடக்குது. கரெக்டா? சோ டிஸ்பிளேஸ் ஆகுது. இங்க இருக்கிற அமோனியம்க்கு பதிலா யாரு வரா? Na plus வருது. ரைட், பிகாஸ் ஆப்போசிட்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் அட்ராக்ட் each other. அப்ப Na plus வந்து NH4 plus ரீப்ளேஸ் பண்ணி NaCl மாறிடுது. இப்ப இங்க யார் இருக்கா? நம்மளுக்கு NH4 plus இருக்கா? இங்க யார் இருக்கான்னு பாருங்க, OH minus இருக்கு. நம்ம நினைப்போம் இந்த NH4 OH சேர்ந்து என்னவா மாறும்? NH4OH மாறும் சொல்லிட்டு. ஆனா என்ன நடக்கும்னா, this NH4 NH3 and H plus மாறும். இப்போ இங்க இருக்கிற OH மைனஸும் இங்க இருக்கிற H பிளஸும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டரா மாறிடுச்சு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கிறது அமோனியா. NH3ங்கிறது யாரு? which is nothing but ammonia. நல்லா டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. NH3 is nothing but ammonia. Okay, what is mean by NH4 plus? NH4 plus அப்படிங்கிறது it is called as ammonium. ஓகே, NH4 பிளஸ்ங்கிறது அமோனியம் அண்ட் NH3ங்கிறது அமோனியா. ஓகே, சோ நம்ம மொத்தமா 3 ரியாக்ஷன் பார்த்திருக்கோம். ஒன்னு வித் மெட்டல் கூட, நெக்ஸ்ட் ஒன் நான் மெட்டாலிக் ஆக்சைடு கூட, அண்ட் தேர்ட் ஒன் அமோனியம் சால்ட்ஸ் கூட. ஹோப் இட்ஸ் கிளியர். ஓகே, சோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சோ டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். We'll see you next question of the day. Bye bye.